ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் ரிங் டிசைன் மாவால் எபிசோட் 33 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தன் அடிபட்டு காட்டுக்குள்ளே ஊறதை தான் காட்டுறாங்க. பின்னாடியே பார்த்தா சாக்குரா துரத்திக்கிட்டே வரா. அவனும் சாக்குராவை பார்த்து ப்ளீஸ் என்னை விட்டுடு, என்னை மன்னிச்சிரு, என்னை போவிடு அப்படின்னு கத்துறான். என்ன உன்னை விட்டுடணுமா? எங்கள் அப்பா அப்படி கேட்டப்ப நீங்கள் விட்டீங்களா அப்படிங்கிறா. அதுக்கு அவனும் வந்துக்கிட்டு நான் மாஸ்டர் மேன் இல்லை, நான் சொன்னதை தான் செஞ்சேன் அப்படிங்கிறான். அதோட நீங்கள் ஓல்டு பீஸ்ட் கிங்கோட வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னாங்க லேடி அப்படிங்கிறான். நீங்கள் என்னதான் அதுக்கு மாஸ்டர் மைண்டே எல்லாட்டையும் நீங்களும் அதுக்கு உடந்தையா இருந்தீங்கல்ல, உங்கள் எல்லார் பேரையும் நான் இதில் எழுதி வச்சிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு இப்படி பண்ண எல்லாத்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன், எல்லாருக்கும் நான் ரிவேஞ்ச் எடுப்பேன் அப்படிங்கிறா. அதுக்கு அவனும் லேடி என்னை மிரட்டினாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன், எனக்கு வேற வழி தெரில. உங்கள் அப்பா இப்போ கரண்ட்டாக இருக்கிற பீஸ்ட் கிங்கோட ஃபாதர், அவர் அப்படி பண்ணலனா என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறான். கவலைப்படாத, உன் கூட இருந்தவங்களாம் கூடிய சீக்கிரம் உன் கூட வந்துருவானுவோ அப்படிங்கிறா. நீ என்னை கொல்ல பிளான் போட்டா நானும் உன்னை கொல்லுவேன். அதோட அந்த சண்டையில் எனக்கு நெஞ்சில் பலமாக அடிபட்டது, அதனால எனக்கு வேற வழி தெரில அப்படிங்கிறான். இப்போ சாக்குறாவும் நீங்கள் என்ன லேடின்னு சொன்ன விதம் அப்படின்ட்டு ஃப்ளவர் ஸ்டோம் அப்படிங்கிற அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து நிற்கிறா. அந்த அட்டாக்கை வாங்கினவனும் நீங்கள் இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்கள் அப்பாவோட ஃப்ளவர் ஸ்டோம் அப்படிங்கிறான். அவனோட பேர் அந்த டைரியில் அடிச்சுட்டு மீதி இருக்கிறவங்களாம் வெயிட் பண்ணுங்க, நான் கூடிய சீக்கிரம் வரேன் அப்படிங்கிறா. நான் கெவினை கொள்ள தான் திட்டம் போட்டேன், அப்போ இவன் கூட மோதும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட அங்கே பின்னாடி இருந்த கேட் கீப்பர் ரகசியமாக எல்லாத்தையும் உள்ளே விட்டான் அப்படின்னு சாக்குரா இதையும் யோசிச்சுக்கிட்டே அவள்கிட்ட இருக்கிற எல்லா ஐட்டமும் எடுக்கிறான். அந்த நேரத்தில் சாக்குரா சடனாக ஏதோ சென்ஸ் பண்ணுறா. அங்கே பார்த்தா அந்த சிட்டி ஏதோ மாரி இருக்கு, இந்த ப்ரெஷர் அப்படின்னு சாக்குரா யோசிக்கிறா. அடுத்த செகண்ட் மாஸ்டருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு வேகமாக கிளம்புறா. அந்த நேரத்தில் ஹீரோவை பார்த்து அந்த ஹேமர் சமன் பண்ணதுனால எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துறான். எனக்கு இப்போ என் எலும்பெல்லாம் நுறுங்குற மாதிரி இருக்கு, என் சோலே எரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த டிவைன் ஹேமர் எவ்வளோ பவர்ஃபுல்னா இதுலேட்டு வர டேமேஜை இந்த டிவைன் சிஸ்டத்தால் தாங்க முடியுமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு முன்னாடி ஒரு அலால்ட் வருது. உங்கள் பாடியோட டியூரபிலிட்டி 60% வந்துருச்சு, இன்னும் 100% போனால் நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு வருது. அதை பார்த்த ஹீரோவும் இது 100% போனால் என் பாடி ட்ரெஸ் ஆகிடுமா அப்படின்னு பார்க்குறான். அந்த நேரத்தில் அந்த அசாசினும் யார் அவன் இவ்வளோ ப்ரெஷர் வருது அப்படிங்கிறா. அவன் உண்மையான லெவல் என்னவா இருக்கும், அவன் லெவல் 12 இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறா. அந்த நேரத்தில் கெவின் அவங்கள பார்த்து ரெண்டு முட்டாள்களா, அது ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில்லாக தான் இருக்கும், அது அவன் பாடியை டேமேஜ் பண்ணுறது உங்கள் கண்ணால் பார்க்க முடியலையா, அவன் பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஸ்கில்லாக ஏதாவது இருக்கலாம், வேற ஒன்றும் இருக்காது, அதனால் என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் அந்த அசாசினும் எஸ் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட போய் அட்டாக் பண்ண போகிறான். அவன் ஹீரோ கிட்ட வந்து குழந்தை உன் தொண்டையை ஒரே அடியில் அடித்து நொறுக்கிறேன் பாரு அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு டக்குன்னு ஏதோ ஆகி என்னால் மூவ் பண்ண வைக்கிற அப்படின்னு நிற்கிறான். என்னை நெருங்கி வந்தால இந்தா சாவு அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்லேட்டு அவனால் தப்பிக்கவே வைக்கல, வயிற்றுலேயே ஒரு அடி விழுவுது. இந்த விழுவில் அவன் கச்சிப்பெல்லாம் ஜீரோவில் போய் அப்பயே செத்துடுறான். அந்த நேரத்தில் நீங்கள் எனிமே டிஃபீட் பண்ணிட்டீங்க, உங்கள் அப்கிரேட் ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னு வருது. அந்த நேரத்தில் இன்னொரு அந்த அலாட்டும் வருது, உங்கள் பாடி டேமேஜ் 66 போயிடுச்சுன்னு. அந்த நேரத்தில் கெவின் அவளை பார்த்து அவனை கிட்ட போய் அட்டாக் பண்ணாத அப்படிங்கிறான். இவன் சுற்றி ஏதோ ஸ்டேஞ்சான எனர்ஜி இருக்குது அப்படின்னு கெவின் யோசிச்சு பார்க்குறான். அந்த நேரத்தில் அவளும் அந்த அசாசினை ஒரே அடியில் கொண்டா இவன் லெவல் 12 இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோவை பார்த்து வாயை பொழுந்துட்டு இருக்கா. ஹீரோ அவங்கள பார்த்து சரண்டர் ஆகுங்களா இல்லை என்ன கொல்ல முயற்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் அவன் பாடி டேமேஜ் 70 கிட்ட போயிடுது. ஆனால் இப்போ நீங்கள் சரண்டர் ஆனாலும் அப்படின்ட்டு ஹீரோ அங்கிட்ட ஒரு ஜம்ப் பண்ணி அவங்கள்ட்ட போகிறான். அது ரொம்ப லேட்டு அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போகிறான் அந்த பொண்ணை. அவனும் ஹீரோவை பார்த்து இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், அதாவது லைட்னிங் அளவு ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படிங்கிறா. அதெல்லாம் ஹீரோ கண்டுக்காம வயிற்றுலேயே ஒரு அடி வைக்கிறான். வச்சு அடிக்க அவள் கரையை போய் கீழே விழுவுறா. அந்த நேரத்தில் ஹீரோட சிஸ்டம் 63% கம்ப்ளீட் ஆயிருக்கு. அவள் அடிச்சுட்டு கீழே வந்து இறங்கினா ஹீரோட பாடி டேமேஜ் 76% ஏறிடுச்சு. அவங்களாம் முட்டாள் தான், சுயேஷேட் ஸ்டாப் பண்ண சொல்லி தான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஆனால் இப்போ அவங்களே இல்லாமல் போயிட்டாங்க. அந்த முட்டாள் என்னை தோக்கடிக்க இந்த வித்தியாசமான பவரை பயன்படுத்த போகிறானா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அப்படின்ட்டு அவன் லா ஆஃப் எர்த் அண்ட் விண்டு டண்டர் யூஸ் பண்ணுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்கியா என்னை போல் ஒரு ஜீனியஸ் எல்லார் மக்கள் கூட இருப்பான்னு, நீ அப்படி செய்யவே முடியாது, லாவோட பவர் பற்றி உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறான். இந்த லா ஆஃப் எர்த் அண்ட் விண்ட் டண்டர் இது ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு இது, ஆனால் இதை கொண்டு வந்தால் எப்பயுமே அழிவு தான் வரும் அப்படிங்கிறான். நீ என்னை இந்த லாவோட பவரை யூஸ் பண்ண வச்சிட்டல அப்படிங்கிறான். இந்த லா ஆஃப் எர்த் அண்ட் விண்ட் டெம்பஸ்ட் அப்படின்னு ஒரு சூறாவளியை கிரியேட் பண்ணுறான். அது பார்த்தா அந்த சிட்டியவே அழிக்கிற அளவு இருக்குது. சரி நீ என்ன தான் பண்ணுறன்னு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். அந்த நேரத்தில் ஹீரோக்கு வார்னிங் வார்னிங், நீங்கள் டிவைன் ஹேமர் யூஸ் பண்ணுறதுனால 86% வந்துருச்சு அப்படின்னு வருது. அதை பார்த்த ஹீரோவும் அப்போ இதுதான் லாவோட பவரா அப்படிங்கிறான். இந்த ஹேமரோட பவர் யூஸ் பண்ண என் லைஃபை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபுல் பவர் ஹீரோ யூஸ் பண்ணுறான். அந்த நேரத்தில் ஹீரோகிட்டையும் உங்கள் பாடி டேமேஜ் 63% போயிடுச்சு, இன்னும் 30 செகண்டில் உங்கள் பாடி டெஸ்ட்ராய் ஆகிடுன்னு வருது. அவனோட சிஸ்டமும் 73% தான் வந்திருக்கு. அந்த நேரத்தில் ஒரு தாத்தாவும் பேரனையும் காட்டுறாங்க. தாத்தா உள்ளவா அப்படின்னு அந்த பேரன் கத்துறான். அந்த
தாத்தாவும் இந்த டண்டர் இதை நான் தாத்தாகிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவன் தாத்தாவை பற்றி சொல்கிறான். இந்த டண்டர் நம்ம டிவைன் கிங் இறங்கி வந்தப்போ வந்தது அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் கெவினும் பறந்துட்டு அவன் மேஜிக் யூஸ் பண்ணுறான். அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் 12 லெவலில் இருந்தாலும் சண்டை போட தூண்டது. அவனை நான் எப்படியாவது கொன்று அவன் பாடியில் இருக்க அந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். நீ சீக்கிரட்டாக தான் ஸ்கில்லை யூஸ் பண்ணால் இந்த லாவோட பவரை எதிர்க்கும்னு நீ நினைக்கிறியா? உன் பரிதாபமான உடலை பாரு, இதெல்லாம் பாயிண்ட்லெஸ். என் முட்டாள் ஹியூமன், என் லா பவரில் நீ சாவறத கௌரவமாக நினச்சிட்டு சாவடா அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோட்டும் டிவைன் ஹேமர் 30% ரிலீஸ் ஆகிடுச்சு. அதோட 63% உங்கள் பாடி டேமேஜ் வந்துருச்சு. இன்னும் 30 செகண்டில் அழிஞ்சிரும். உங்கள் சிஸ்டமும் 73% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு வருது. அந்த நேரத்தில் ஃபீரின் அந்த சூறாவளியில் மாட்டிட்டு பறக்கிறா. என்னடா இப்படி பறக்கிறான்னு ஹீரோ பார்க்குறான். அந்த நேரத்தில் 94% போயிடுது அவன் பாடி டேமேஜ். அந்த நேரத்தில் கெவினும், ஃபீரின் இது உன்னோட தப்பு தான், ஆனால் இந்த ஹியூமனை நான் முடிச்சு கட்டணும். என்னால் அந்த ஸ்பெல்லை ஸ்டாப் பண்ண வைக்காது, உனக்காக கூட. சாவடா ஷோஷி அப்படின்னு அட்டாக் பண்ணுறான். அந்த நேரத்தில் ஹீரோ அந்த நிலைமையிலையும் போய் ஃபீரியனை காப்பாற்றுறான். ஃபீரனும் ஷோஷி அவன் பின்னாடி பாரு அப்படிங்கிறா. அப்படி பின்னாடி என்னதான் இருக்குன்னு பார்த்தா அவன் அனுப்பின சூறாவளி ஒரு பாம்பு மாரி வந்து அட்டாக் பண்ணுது ஹீரோவை. அங்கே வந்து கெவினும், நீ நெருக்கத்தில் இருக்க, அதனால இது உனக்கு சும்மா விடாது, இதுதான் அவன் முடிவு. அங்கே பார்த்தா ஹீரோ எல்லா அட்டாக்கும் வாங்கியிருக்கான். அந்த ஃபீரன் இருந்துட்டு, அப்பா நான் உயிரோடு இருக்கனா அப்படின்னு பார்க்குறான். அந்த அட்டாக்கை எப்படியோ ஹீரோ தடுத்துறான். ஆனால் அவனோட பாடி டேமேஜ் 95 போயிடுது. அதை பார்த்தா கெவினும், இவன் லா பவரோட ஸ்ட்ராங்கானவனா? அங்கே பார்த்தா ஹீரோட பவர் அந்த ஸ்னேக்கே 2 கட் பண்ணுற அளவு இருக்கு. அதை பார்த்தா கெவினும், நீ லாவோட பவரே எதிர்க்கிறியா? இது லெவல் 12 முடியவே முடியாது. அப்புறம் இந்த ஸ்டேஞ்சான எனர்ஜி இது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஹீரோட பவர் பார்த்தா அந்த டெம்பஸ்டே அடிச்சு நொறுக்குது. என்ன லாவோட பவர் இப்போ உடஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறான். அப்போ ஃபீரின் ஹீரோவை பார்த்து, நீ நல்லா இருக்கியா? அப்போ ஹீரோவை பார்த்தா அவன் பவரை வச்சு அந்த வந்த சூறாவளியோ தடுத்து நிறுத்திட்டான். அப்புறம் திரும்பி கெவினை பார்க்குறான். ஆனால் இன்னும் அவனுக்கு 16 செகண்ட் தான் இருக்கு 100% அடைய அவன் பாடி டேமேஜ். பார்த்த வேகத்தை ஹீரோ அங்கேட்டு கெவின்ட்ட போகிறான். ஹீரோ அப்படி வரதை பார்த்த கெவினும், இவன் எப்படி இன்னும் மூவ் பண்ணிட்டு இருக்கான், இந்நேரம் பாடி லிமிட் அடைஞ்சிருக்கணுமே அப்படின்னு ஹீரோ அட்டாக் எப்படியாவது தடுக்க முடியுமான்னு பார்க்குறான். அப்படி ஹீரோ வந்துட்டு இருக்கும்போதே அவன் வெப்பன் நலிஃபிகேஷனுங்கிற மேஜிக் யூஸ் பண்ணுறான். அதுக்கு ஹீரோவும், இது ரொம்ப எனக்கு எரிச்சல் விட்டுது இந்த ஸ்பெல். அப்படி வந்ததை பார்த்த கெவினும், என்ன இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். அப்படி அவன் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள எட்டி ஒரு ஹீரோ வயிற்றுல ஒரு உதவுறான். அடிச்சு போய் தரையில் ஒட்டச்சிட்டு விழுறான். அப்படி வீந்தப்ப யோசிக்கிறான், இவ்வளோ டென்ஷன்லையும் பொறுமையாக என் கூட இருந்தவங்களை அடிச்சுட்டு அப்புறம் என்ன அடிக்கிறான்? நீ ஷாமானாக இருந்தாலும் சரி, இல்லை மேஜிஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு காம்பேக்டில் வாரியர் தோக்கடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கியா? நீங்கள் என்னை கொல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்க, உங்கள் எலும்பு ஒட்டச்சு சதையை உருவிடும் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோக்கு ஒரு வார்னிங் வருது, நீங்கள் 30% பவர் யூஸ் பண்ணுறீங்க ஹேமரோட பவர் அப்படின்னு. அந்த நேரத்தில் பார்த்தா ஹீரோட பாடி டெஸ்ட்ராயின்னு 9 செகண்ட் தான் இருக்குன்னு வருது. லா பவரா அப்படின்னா என்ன அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஏ முட்டாள், என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் கெவினியை நீ தோக்கடிக்கலான்னு பார்க்குறியா? நீங்கள் என்ன தான் என் ஸ்டாஃபை தூக்கினாலும் அது இல்லாமே என்னால் லாவோட பவர் யூஸ் பண்ண வைக்கும். அதெல்லாம் ஹீரோ கண்டுக்காமல் அவன் அட்டாக் பண்ண வரான். அவனுக்கு இன்னும் 9 செகண்ட் தான் இருக்குது. கெவினும் சலிக்காமல் மறுபடியும் அந்த பவரை யூஸ் பண்ணுறான். அவனோட பவர் பாம்பு மாதிரி வருது, ஹீரோட பவர் ஒரு டிராகன் மாதிரி வருது. நீ என்ன யோசிக்கிறியா, என் லைட்டின் டிராகன் எடுத்து இது போதும்னு அப்படி சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணதில் அந்த பாம்பே 2ஆக கிழியுது. அதை பார்த்த கெவினும், என்னது நான் தோத்துட்டேனா அப்படின்னு அவன் சொல்கிற நேரத்தில் ஹீரோ பழிச்சுன்னு அவன் மேலே அடிக்கணும். ஹீரோ அடிக்க அங்கே ஒரு பாம்பே விழுந்த மாதிரி தெரிக்குது எல்லாமே. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃபீரியனும், மாஸ்டர் அப்படின்னு கத்துறா. அங்கே பார்த்தா அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய வெடிப்பே நடக்குது ஹீரோ அட்டாக் பண்ணதில். ஹீரோ அந்த அட்டாக் பண்ணி முடிச்சு வெளியே வந்ததும், என் பாடி இப்போ லிமிட்டில் இருக்குது அப்படி சொல்லிட்டு கீழே வருவான். அந்த நேரத்தில் அவன் பாடி டேமேஜ் 100% ஆகிடுது. அதேமாரி அவன் சிஸ்டம் அப்டேட்ஸ் 83% போயிடுது. அந்த நேரத்தில் ஹீரோ முன்னாடி ஒரு சிஸ்டம் வந்து, நீங்கள் எனிமே டிஃபீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் டிஃபீட் பண்ண எனிமையை வச்சு உங்கள் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கும் ஹீரோ, ஆமாம் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோட பாடியை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அழியுது. அந்த நேரத்தில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து, உங்கள் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்கள் அந்த எனிமையை டிஃபில் பண்ணதுனால அவனோட இதாக லாவ் அண்ட் எர்த்து அதை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு வருது. அந்த எனர்ஜியை வச்சு சிஸ்டம் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மிச்சம் இருக்கிறத உங்கள் லெவலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் லெவல் 12 லெவல் 18 போயிட்டீங்க அப்படின்னு வருது. இப்போ பார்த்தா ஹீரோ லெவல் 18 வாரியர், அவன்கிட்ட லாவ் அண்ட் எர்த் அண்ட் விண்டு அந்த இதுவும் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க கடைசியாக. இதோட இந்த எபிசோட் முடியுது. காய்ஸ், முன்னாடி போடலாம், இப்போ வீடியோ அவ்வளோ போகிறதில்ல. நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் பார்ப்பீங்களான்னு தெரில. நானும் இந்த கடைசியில் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்தோட இது முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் மந்த் ஒரு புதிய மானுவாலை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த மானுவாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.